சிவசிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். வணக்கம். இன்றைய தலைப்பு, என்னிடம் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் நிறைய பேர் 7.5 சனியின் பாதிப்பு அதிகமாக உள்ளது, இதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், நாம் எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டுதான் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நிர்ணயிக்கப்பட்டுதான் இந்த வாழ்வில் நாம் இங்கு வந்து பிறக்கிறோம். என்றாலும் பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம் என்றால், நம் மனதில் தாங்கிக் கொள்ளும் சக்தியும் ஓரளவுக்கு நாம் சிறந்ததாக வாழ்க்கையை நடத்தி செல்ல உந்துணர்வு கிடைக்கும் என்பதற்காகவும் இந்த பரிகாரங்களை இறைவனை நினைத்து செய்கிறோம். இப்போது 7.5 சனி யாருக்கு அதிகமாக உள்ளது என்று பார்க்கும்போது, கும்பராசிக்கு பாத சனி போய்கொண்டிருக்கிறது, மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது, மேஷ ராசிக்கு தலைச்சனி சிரசு சனி நடந்து கொண்டிருக்கிறது. இதோடு இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும், தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டாஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ரொம்ப அதிமுக்கியமாக யார் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது, அஷ்டமத்து சனிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும், அத்தோடு சேர்ந்து மீனராசி ஜென்ம ராசி நடந்து கொண்டிருப்பதால், ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் அவர்களும் மிக 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 மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்படி என்று சொல்லும்போது, முதலில் நாம் தினமும் குளிக்கும் போது முழு குளியல் போட வேண்டும். முழு குளியல் என்றால் என்ன? தலையிலிருந்து தலை முழுக வேண்டும், தலையில் தண்ணீர் ஊற்ற வேண்டும். டெய்லி எல்லாருமே சொல்றாங்க, நான் டெய்லி நானு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தலைக்கு ஊத்துவேன். ஆண்களாக இருந்தா புதன்கிழமை சனிக்கிழமை. சரி, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்யுங்கள். ஆனால் பரிகாரம் என்று செய்ய வரும்போது நன்றாக தலை முழுகி, நாம் சாதம் வடிக்கும் போது, சோறு வடிக்கும் போது அதில் நல்ல தயிரை பிசைந்து, கருப்பு நெல்லு, கருப்பு எள்ளு, சாதம், தயிர், கருப்பு எள்ளு பிசைந்து காகத்திற்கு வைப்பது தினமும் வைக்க வேண்டும். அப்படி இல்லை, எங்களால் வெள்ளிக்கிழமை நான் தலை முழுகி இருக்கிறேன், சனிக்கிழமை கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற காலகட்டங்களில் வைத்து ஆனால் தினமும் சாதம் வைப்பது, காகத்திற்கு சாதம் வைப்பது என்பது நம் முன்னோர்கள் அவசியம் கிடைக்கும். சனி பகவானில் கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அந்த சனி பகவானின் கஷ்டங்கள் நமக்கு குறைக்க அது ஒரு ஏதுவான வழியாக இருக்கும். இதையும் தாண்டி என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது, ஒரு சிறிய காகிதத்தில் கொஞ்சம் கருப்பு எண்ணை மடித்து வைத்து அதை தலையணின் கீழ் வைத்து படுத்து மறுநாள் காலையில் அதை எடுத்து வைத்து விட வேண்டும். இப்படி தினமும் செய்து வர வேண்டும். இதையும் தாண்டி இன்னொரு பரிகாரம் என்னவென்றால், ஒரு கருப்பு துணியில், ஒரு கருப்பு துணி வேண்டும், ஒரு சிறிய இரும்பு வானல், அதுக்காக வைத்திருந்தாலும் சரி வைக்காவிட்டாலும் சரி, 3 கருங்கல், ஒரு உருளைக்கிழங்கு, சிறிய உருளைக்கிழங்கு சைஸ்ல இருக்கணும். அந்த 3 கருங்கல் வந்து சனி பகவானின் உலோகம். எனவே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சனிக்கிழமையாக சரியாக ராகு காலத்தில் 9:10 ராகு காலம் சனிக்கிழமை, அந்த நேரத்தில் ஒரு சனி பகவான் படம் வைத்து வீட்டையெல்லாம் சுத்தமாக கழுவி மொழிகி ஒரு சனி பகவான் படத்தை வைத்து, சனி பகவானுக்குரிய கோலம் இருக்கிறது, அந்த கோலத்தை போட்டு அதன் மீது அந்த வானொலி, இரும்பு வானொலியை வைத்து அதற்குள் அந்த 3 உலோகம், அவருக்கு உலோகம் சனி பகவானுக்கு இரும்பு என்றாலும் அதற்குரிய கல் வந்து கருங்கல், அந்த 3ஐயும் வைத்து ஒரு 1/4 லிட்டர் இரும்பு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி ஊற்ற வேண்டும். எந்த கலப்படமும் இருக்கக்கூடாது. அதில் தடியாக மொத்தமாக ஒரே ஒரு திரி போட்டு அந்த 3 கல்களும் மூழ்கி இருக்குமாறு செய்து திரியிட்டு ஏற்ற வேண்டும். சனி பகவானுக்கு நீல நிறத்தில் புஷ்பங்கள் கிடைத்தால் அந்த வானொலியை சுற்றி கோலம், அதன் மீது வானல், அதற்குள் 3 கற்கள், அதன் மீது திரி, அதற்கு பிறகு என்ன இருக்க வேண்டும், அதை அந்த கற்கள் மூட்டும்படி நல்லெண்ணெய் ஊற்றி இருக்க வேண்டும். அந்த கோலத்தை சுற்றி நீல நிற பூக்கள், அது கிடைக்கவில்லை என்றால் சம்பங்கி, வெள்ள சம்பங்கி இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி வைக்கலாம். சனி பகவானுக்கு நீல நிற பூக்கள் உகந்தது. இப்படி வைத்துவிட்டு தேங்காய், வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து தேங்காய் உடைத்து விட்டு தீபத்தை ஏற்றின பிறகு இத்தனையும் தேங்காய் எல்லாம் உடைத்து விட்டு ஒரு 7, 9 to 10, 1.5 மணி நேரம் அந்த ராகுகால நேரத்தில் அந்த பாதிப்பிற்கு உரியவர்கள் மீனராசி, சிம்மராசி, கும்பராசி, மேஷராசி,
இதோடு சேர்ந்து தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி. போகும்போது வரும்போது ஒரு 5 நிமிடம் நன்றாக தியானம் செய்துவிட்டு நீ என்னென்ன தியானிக்கிறாயோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறீர்களோ, உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இறைவனிடம் அதை ஒப்புவித்து விட்டு ஒரு 10 நிமிடம் நன்றாக பார்த்தா போகும். வேலை இருக்கிறது என்றால் போகும்போது வரும்போது பாருங்கள். சரியாக அந்த 1.5 நேரம் முடிந்தவுடனே அந்த திரியை உள்ளேயே இழுத்து விடுங்கள். சரியா? நமக்கு அந்த திரி முக்கியம் இல்லை, எண்ணெயும் முக்கியம் இல்லை. அதன் நடுவில் போட்டிருக்கும் அந்த 3 கற்கள் மட்டுமே நமக்கு தேவை. இந்த 3 கற்களை எடுத்து ஒரு கரி துணி, அழுக்கான துணி, இதெல்லாம் சனி பகவான் புகழ்த்தது, அவற்றை நன்றாக துடைத்து கல்லை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். திரியும் எண்ணெயும் யார் காலிலும் படாதபடிக்கு ஒரு செவுற்றோரமாக ஊற்றிவிடுங்கள். இப்படி செய்துவிட்டு அந்த கல்லை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அதை ஒரு கருப்பு துணியில் அல்லது அழுக்கு துணியில் மூட்டை கட்டி சூரிய வெளிச்சம் படாத இடத்தில், மாலையானால் நாம் வீட்டிற்கு விளக்கேற்றுவோம், லைட் எல்லாம் போடுவோம், அந்த வெளிச்சமும் விடாதபடிக்கு இருட்டான ஒரு இடத்தில் லேப்டாப்ல போட்டு வைக்கலாம், சிலிண்டர் எல்லாம் வைக்கலாம், அந்த சந்தில போட்டு வைக்கலாம். அப்படியே லைட் போட்டா அங்க ஒளிர்வு தெரியுது அப்படின்னா ஒரு இரும்பு தகர டப்பாக்குள்ள அந்த 3 கல்லு மூட்டை கட்டி உள்ள போட்டு எடுத்து தூக்கி எங்கேயோ வைத்து விடுங்க, இருட்டாக ஒரு இடத்தில். இந்த பரிகாரம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. அது 2.5 வருடங்கள் நம்மளுடைய துன்பத்தில் இருந்து எனக்கு ஜென்மசனி நடக்கும் போது அதை செய்தேன். என்னுடைய சகோதரர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும், நான் பெரிய இடங்களில் இருந்து வருபவர்கள் எல்லாருக்குமே இதை சொன்னால் இது நல்ல நிவாரணம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். மகர ராசியில் என் நண்பர் இருந்தார். ஒரு கட்டை விரல், கை விரல் உள்ள கட்டை விரல் போய்விட்டது, கால் இருக்கும் நகம், கால் கடப்பாக்கல் இறக்கும்போது போய்விட்டது, நகம் பீத்து கொண்டு வந்து விட்டது. சென்ம சனி வைத்து செய்யும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சனியின் தாக்கத்தில் இருந்து மீள்வதற்காக இதை செய்ய வேண்டும். பிறகு யாருக்காவது ஒரே ஒரு கருப்பு துணி, வஸ்திரம், கருப்பு நிறத்தில் புள்ளி போட்டது பூ போட்டது இருக்கலாம், வாங்கி கொடுத்து விடுங்கள். ஒரு சிறிய வாணலியில் நல்லெண்ணெய் நிரப்பி அது தெளிவாக இருக்கும் போது நம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் அதில் பிம்பம் தெரியும். அது பார்த்துவிட்டு அந்த எண்ணெயை யாருக்காக தானமாக கொடுத்து விடுங்கள். இதை மட்டும் நீங்கள் செய்தால், ஒரு தடவை செய்தால் போதும். மற்றவை எல்லாமே நாளுக்கு நாள் சரியாக குறைந்துவிட்டே இருக்கும். தினமும் காகத்திற்கு நீங்கள் குளித்தாலும் குளிக்காவிட்டாலும் மற்ற நாள்களில் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைத்துக் கொண்டே வரவும் கொஞ்சம் சனியின் தாக்கம் குறையும். இதை செய்து மக்கள் அவரும் தங்களுடைய மனத்தேற்றத்தை நன்கு உயர்த்தி கொள்கள். நாம் செய்யும் கர்ம வினைக்கு ஏற்ற பலன்கள் தான் இந்த 7.5 சனியில் கிடைக்கிறது. அதனால் அதை நாம் மனதில் கருதி கொண்டு நாம் செப்பனே நம்மளுடைய செயல்களை மட்டும் செய்து கொண்டு கடமையை செய்து கொண்டு சென்றால் எல்லா நன்மையும் உண்டாகும். நன்றி, வணக்கம்.